எல்லோருமே கொடுத்திருக்கின்றாங்க. ஆகவே இங்கே நம்முடைய பாரத பிரதமர் கொரோனா காலத்தில் இந்திய மக்களுக்கு 2 தடுப்பூசிகளை கொடுத்து 3வது ஊசியை கொடுத்தார்கள். இலவசமாக கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய மோடி அவர்கள். நம்மை இன்றைக்கு வரைக்கும் 82 கோடி மக்களுக்கு உணவு தானங்களை இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உத்தம தலைவர் 3வது முறையாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய அயோத்தியிலே ராமர் கோயில் அந்நியர்களால் சிதறமடைந்த போது சேதப்படுத்தப்பட்டு தமிழகத்தினுடைய விடுதலையும் ஒரு பெரிய தமிழகத்தில் புரட்சியை உருவாக்கிய நமது சின்னையா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மரியாதைக்குரிய ஏசிஎஸ் அண்ணா அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் தர்மபுரி பாராளுமன்றத்தின் வெற்றியை காணிக்கையாக பாடுபடுவேன், கடுமையாக உழைப்பேன். தமிழின் மாண்பையும் தமிழகத்தின் பெருமையையும் தர்மபுரியின் வளர்ச்சியையும் முதன்மையாக கொண்டு அனைவருக்குமான வளர்ச்சி என்பதில் உறுதியாக இருப்பேன், பாடுபடுவேன் என்று கூறிக்கொள்கிறேன். आदरणीय प्रधानमंत्री जी, मैं डॉक्टर सौम्या अंकनी हूँ। एनडीए में धर्मपुरी पार्लियामेंट्री कॉन्स्टिट्यूंसी की उम्मीदवार हूँ। आपके कुशल मार्गदर्शन के लिए हमारा धन्यवाद। इट इज एन ऑनर
with the distinguished leaders. It is an extreme honor to be blessed by the Honorable Prime Minister of India. Thank you, sir. பசுமை தாயகம் படைப்போம், சிரித்த முகங்களில் இறைவனை காண்போம், சொல்லிலும் செயலிலும் நியாயத்தை கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம். शुभकामनाएं देता हूं और मुझे पक्का विश्वास है कि आने वाला वर्ष तमिलनाडु के विकास की यात्रा को और मजबूत बनाएगा और ये चुनाव उसमें आपका उत्साह उमंग नई ताकत भर देगा। நண்பர்களே, இந்த 2024 ஆண்டு வரவிருக்கிற தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கும் வருகின்ற ஆண்டு நம்முடைய அத்தனை பேருக்கு வளர்த்துக்கின்ற ஒரு ஆண்டாக மிக சிறப்பான ஒரு ஆண்டாக அமைவதற்காக நான் உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை உங்களோடு நான் பரிமாறிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன்। उनको शायद पता नहीं चलता होगा कि वेलोर की धरती, तमिलनाडु की धरती नया इतिहास बनाने ये आपका
ये आपके आशीर्वाद तमिलनाडु के प्रति मेरा जो समर्पण है उस समर्पण को और अधिक प्रेरणा देते हैं और अधिक पवित्र बना देते हैं। और इसलिए मैं तमिलनाडु के लोगों का जितना अभिनंदन करूं उतना कम है। உங்களுடைய அன்பு அத்தனை எனக்கு இருக்கிறது, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது. ஆகவே என்னுடைய அத்தனையும் அவங்களுக்கு அர்த்தமாக செய்து கொண்டு இந்த தமிழ்நாடு தமிழ் மக்களுக்காக அத்தனையும் நான் வளர்ச்சிக்காக நான் என்னுடைய முழு திறமையை பயன்படுத்தணும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். वेलूर की ऐतिहासिक पौराणिक और वीरता से भरी इस धरती को मैं श्रद्धापूर्वक प्रणाम करता हूं। मैं यहाँ विराजमान जलगंडेश्वर शिव और भगवान मुरुगन के चरणों में नमन करता हूं। ब्रिटिश रूल के खिलाफ इस धरती पर बहुत बड़ी क्रांति हुई थी और वही वेलूर फोर्ट और वेलूर की धरती एक बार फिर हिस्ट्री बनते देख रही है। बीजेपी और एनडीए को तमिलनाडु में अपार जन समर्थन मिल रहा है। पूरा तमिलनाडु कह रहा है एक बार फिर एक बार फिर एक बार फिर। நண்பர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மிக பழமையான இந்த வேலூர் நகரத்தில் அதுவும் துணிச்சலுக்கு பெயர் போன வீரத்திற்கு பெயர் போன வேலூர் நகரத்தில் நான் தலைவணிகள் இங்கு அருள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜலகண்டேஸ்வரர் சிவனை வணங்கி முருகப்பெருமாள் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி அவர் பாதங்களை கொண்டு நான் மீண்டும் ஒருவர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலூர் ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணிலே மிகப்பெரிய புரட்சி இங்கே ஏற்பட்டுள்ளது, ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதே போல இந்த வேலூர் கோட்டையும் இந்த வேலூர் மண்ணும் மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வை காணப் போகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் மக்கள் ஆதரவு பெருகி கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, மீண்டும் மோடி அரசு, மீண்டும் மோடி அரசு, மீண்டும்। साथियों, हमें मिलकर इस 21वीं सेंचुरी में अपने भारत को, अपने तमिलनाडु को विकसित बनाना है। बीते 10 वर्षों में एनडीए की सेंट्रल गवर्नमेंट ने डेवलप भारत की फाउंडेशन तैयार की। आपको याद होगा 2014 के पहले भारत को कैसी नजर से देखा जाता, हमारी इकोनॉमी देश में बिग या स्मॉल डिसीजन भी नहीं होते थे, केवल स्कैम की खबरें आती। जब भी अखबार खोलो स्कैम, जब भी नेता का नाम सुनो स्कैम। भारत के बारे में कहा जाता था कि भारत की इकोनॉमी कभी भी फेल हो सकती है, हिंदुस्तान इकोनॉमिकली डूब जाएगा, ऐसा कहा जाता था। நண்பர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் இந்தியாவையும் நம் தமிழகத்தையும் அத்தனை பேர் ஒன்றிணைந்து வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது நல்ல ஒரு இந்தியாவுக்காக
2014 ஆண்டுக்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் மிகவும் பொருளாதாரம் மிகவும் கவனிக்கமான ஒரு நாடாக இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 2014 முன்பாக மிகப்பெரிய முறையில் இந்த நாட்டில் எதுவும் எதிர்க்கப்படாமல் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பற்றி எங்கு பார்த்தாலும் உலகத்தில் என்ன செய்தி வரும் தெரியுமா? மோசடிகள், இந்தியாவில் இருக்கிற மோசடிகள், இந்தியாவில் இருக்கிற ஊழல்கள், இது பற்றி மட்டுமே நமக்கு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்றைக்கு வீழ்ச்சியடையும் என்று உலக நாடுகள் ஒன்றும் பேசப்பட்ட வந்த நிலையிலே இதற்கு முன்பாக இந்த அரசாங்கம் செய்து வந்தது. वही भारत आज दुनिया की एक ताकत बन करके उभर रहा है और मुझे खुशी है कि इसमें तमिलनाडु की बड़ी भूमिका रही है। भारत को स्पेस सेक्टर में आगे ले जाने में तमिलनाडु का बहुत बड़ा कंट्रीब्यूशन रहा। मैन्युफैक्चरिंग में आगे ले जाने में तमिलनाडु का हार्ड वर्क रहा है। मुझे विश्वास है तमिलनाडु में बन रहा डिफेंस कॉरिडोर इस राज्य को नई ऊंचाई पर ले जाएगा। तमिलनाडु के युवाओं के टैलेंट ने भारत के इकोसिस्टम को भी मजबूती दी है। இந்தியா என்று உலகத்தில் வல்லரசாக மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மேலும் தமிழகம் இதற்காக வல்லரசாக மாறுவதில் தமிழகத்தின் பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது. விண்வெளி துறையிலே இந்தியாவை முன்னெடுத்துக் கொண்டு செல்வதில் தமிழகம் மிகப்பெரிய பங்கை வகித்து வந்து கொண்டிருக்கின்றது. உற்பத்தியிலே இந்தியாவை முன்னோக்கி கொண்டு செல்வதிலே தமிழகம் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறது பெரியவர்களே. அதே போல தமிழகத்தில் அமைந்திருக்கின்ற ராணுவ பாதுகாப்பு உற்பத்தி மையங்கள், அதன் மூலமாக பாதுகாப்பு துறையிலே உற்பத்தி செய்வதன் மூலமாக தளவாடங்கள் உற்பத்தி செய்வதன் மூலமாக தமிழகத்தை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அதே போல தமிழருடைய இளம் திறமை இந்தியாவினுடைய இந்த அருமையான வளர்ந்து வருகிற சூழலுக்கு மேலும் வலுவை சேர்க்கிற வகையில் அமைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். साथियों, एनडीए सरकार बेलूर के लोगों की एस्पिरेशन को ध्यान में रखते हुए काम कर रही है। उड़ान नीति के तहत बन रहा बेलूर का एयरपोर्ट जल्द ही पूरा हो जाएगा। इसे बेलूर एयर कनेक्टिविटी के मैप पर आ जाएगा। इससे यहाँ पढ़ने वाले स्टूडेंट्स को भी बहुत हेल्प हो। चेन्नई बेंगलुरु इंडस्ट्रियल कॉरिडोर भी बेलूर से होकर गुजर रहा। इससे यहाँ की कनेक्टिविटी मॉडर्न होगी। 2014 के बाद से ही एनडीए सरकार ने इस क्षेत्र में रेलवे के विकास के लिए भी बहुत काम किया। कई स्टेशन पर रेलवे प्लेटफॉर्म की लंबाई भी बढ़ाई गई है ताकि ज्यादा लंबी ट्रेनें वहां रुक सके। நண்பர்களே, வேலூர் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதை மனதில் கொண்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல உடான் திட்டத்தின் கீழே இந்த வேலூர் விமான நிலையம் விரைவில் முடிக்கப்படுவதற்கு இந்த வேலூரை இந்திய வரைபடத்தில் விமானம் நிலையம் இருக்கிற வரைபடத்தில் கொண்டுகின்ற கட்டாயம் நிச்சயம் சேர்ப்போம் என்று மூலம் தெரிந்து கொள்கிறேன். இதன் காரணமாக விமான நிலையம் வந்தால் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல சென்னை பெங்களூரில் இருக்கின்ற தொழில் வழித்தடம் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கார்டு சொல்லக்கூடிய தொழில் வழித்தடம் வேலூர் வழியாகத்தான் செல்லுகிறது. ஆகவே இதன் காரணமாக இது மிகவும் நவீனமயமான ஒரு ஊராக மாறிக்கொண்டிருக்கும் என்று நாம் கண்டுகொள்ள முடியும். 2014 முதல் தேசிய ஜனநாயக அரசு இந்த பகுதியில் இருக்கிற ரயில்வே துறைக்காக ரயில்வே துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம். பல ரயில்வே நிலையங்களிலே பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ரயில் நடைமுறைகள் நீளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 11 ரயில் வண்டிகள் இங்கே நிற்பதற்கு அது ஏதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது.
तमिलनाडु के लिए एक केरला